அன்பான மக்களே, நம்மளோட அய்யனார் துணையில வந்துட்டு பயங்கரமா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அய்யனார் துணை இன்னைக்கு எபிசோடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேரனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் வந்து நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இப்போ நிலாவோட மாமாவை கூப்பிட்டு நடேசனை கூப்பிட்டு எப்படி நீங்கள் பொண்ணு வீட்டுக்கார்ட்ட நாங்கள் பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி பேசணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து நிலா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக அதை வந்து அதே மாதிரி வந்து நம்மளோட நடேசன் வந்து சொல்லுவார். சரி வாங்க, உடனே வாங்க பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதே அப்புறம் வந்து சேரன்ட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு. எதுக்குப்பா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார் சேரன். இல்லைண்ணா இன்னைக்கு நம்ம போய் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன், ஒன்று நீ கூப்பிட்றதுக்காக நான் வரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேரன் வந்து வரேன்னு சொல்லிடுவார். எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம நிலா வந்து வருவாங்க. அழகாக வந்து சூப்பராக புடவை கட்டிட்டு வருவாங்க. எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக தான் அந்த வீட்டு பொண்ணாகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாகவே எல்லாருமே சேர்ந்து போய் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நல்லா பொண்ணு இப்போ ஸ்வீட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டு செம்மையாக வந்து ஜாலியாக வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா இருந்தது. இன்றைக்கி எபிசோடு எல்லாமே வந்து அய்யனார் துணை சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம நிலா வந்து நிஜமாகவே வந்து எல்லாமே வந்து உரிமையோடு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க மாமனார் அதாவது நடேசன்கிட்ட வந்து இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் அடுத்தடுத்து தான் பார்க்கணும். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி. அதாவது அய்யனார் துணை அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அதை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதான். நடேசன்லாம் இன்றைக்கி அடித்தூளாக பண்ணிட்டாரு. சூப்பராக வந்து தூள் கிளப்பிட்டார் அப்படிங்கிறதான். சேரன் அமைதியாக இருந்தார். அதே மாதிரி சோழன் தான் பயங்கர ஹாப்பி. நிலா இந்த மாதிரி அதாவது சோழனோட ஒய்ஃபு நடேசனோட அதாவது சேரனோட தம்பி ஒய்ஃபு நடேசனோட மருமக, ஐயோ அவ்வளோ ஒரு எல்லாமே சொல்லவே பயங்கர ஹாப்பி. எப்பாடா இந்த வீட்டு பொண்ணாகவே மாறிட்டாடா அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் இருந்தார். நிஜமாகவே நிலா வந்து இந்த வீட்டு பொண்ணாகவே தான் மாறிட்டாங்க. அது நம்மளே பார்க்க முடியுது இல்லையா. அது சோழனுக்கு பயங்கர ஹாப்பிங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து இன்றைக்கி எபிசோடு நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறத. இன்றைக்கி ஃபன்னாக இருந்திருக்கு. ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. எமோஷ்னலாக இருக்குமோ, ஃபீல் பண்ணுவாரோ சேரன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி பேசலாம் சரிங்களா. நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் மக்களே. நம்ம அய்யனார் துணை சம்மந்தமாக வந்து பிடிஎஸ் வீடியோ நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து அப்கமிங்கில் போடுறேன் சரிங்களா. என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.